ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டுடே. இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இது சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவு கொண்டக்கடலையை நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இதை மசிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசியுது, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை இந்த மாதிரி மீடியம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பாதி அளவு வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் கொதிக்கும் போது அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இது நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவி நல்லா திக்னஸாக வரும். இப்போ இதை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலை உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால கிரேவிக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்ட வேண்டாம். அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா தான் இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துனதுனால கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரும்போது கிரேவி கொஞ்சம் திக்னஸாக வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு.
பாருங்கள் நல்லா திக்னஸாக வந்திருக்கு. முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துனதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு கிரேவி வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி நமக்கு கிரேவியாட்டம் வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஏற்ற சைடிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெள்ளை கொண்டக்கடலை குருமா வந்து ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.